கர்த்தாவே, என் அப்பாவை ஆசீர்வதியும், நீடி ஆயுள் தாரும், பலவீனத்தை சுகமாக்கும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். தகப்பனார் பிள்ளைகளுடைய கைகளை பிடித்து அவங்கள பார்த்து நீங்க சொல்லுங்க, மகனே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, உன்னை மீட்டு எடுப்பார், நல்வாழ்வு உனக்கு தருவார், நம்பிக்கையை விட்டு விடாதே, ஜெபி, உழைத்து கொண்டே இரு, உயர்வை அடைவாய், படிப்பில் வெற்றி பெறுவாய், வெற்றி நிச்சயம். அப்பா மாறு பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிங்க. நான் சொல்லும்படி சொல்லும்போது நீங்க சொல்லுங்க, கர்த்தாவே, என் மகனை ஆசீர்வதியும், அவன் தப்பிதங்களை மன்னியும், நல்ல எதிர்காலத்தை என் மகனுக்கு மகளுக்கு கொடும். சமூகத்தில் அப்படி சொல்றோம். பிள்ளைகள் ஒருவேளை பெற்றோர்களை பிரிந்து தூரத்தில் இருக்கலாம், வெளியூர்ல இருந்து கிராமத்துல இருந்து திருமணமாகி வந்திருக்கலாம், நம்முடைய அப்பா வெளிநாட்டில் இருக்கலாம், காலம் சென்று இருக்கலாம். சொல்றோம், உங்களுடைய அப்பாவை நீங்கள் நேசிக்கிறீர்களா? உங்களுடைய அப்பாவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை முறை உங்கள் தகப்பனாரை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள்? கடைசியாக எப்பொழுது உங்கள் அப்பாவிடம் நீங்கள் பேசினீர்கள்? உங்க அப்பாவினுடைய பிறந்த நாள் ஞாபகம் இருக்கிறதா? அப்பா அம்மாவினுடைய திருமண நாள் ஞாபகம் இருக்கிறதா? இந்த வருடம் உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்து பரிசு கொடுத்தீங்களா? சோதரம், அப்பாவை பற்றி 4 வார்த்தை உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? உங்கள் அப்பாவை பற்றி ஒரு வசனம் உங்களுக்கு சொல்ல தெரியுமா? அப்பாவை வாழ்த்தி நீங்கள் என்றைக்காவது பேசினது உண்டுமா? அப்பா ஸ்கூலுக்கு சாப்பாடு கொண்டு வந்தது, டீச்சர் இடத்துல உங்களுக்காக பரிந்து பேசினது, உங்க சோதரன் அப்பா ஏதாவது ஒரு சோதரன் நபரிடத்துல உங்கள் நிமித்தமா ஏற்றி வாங்கினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? 1ஆம் கிளாஸுக்கு உங்களை கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் அட்மிஷன் போட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? உங்களுக்காக உங்க அப்பா பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நமக்காக சண்டை போட்டது ஞாபகம் இருக்கிறதா? காடு மேடெல்லாம் அலைந்து திரிந்து அப்பா வேலை செய்து வருகிற போது அவர்களுடைய கால்கள் சிவந்து, கழுகுகள் காய்ப்பி ஏறி, சரீரத்தில் காயங்களோடு வெறும் பச்சை தண்ணி மாத்திரம் குடித்து விட்டு நமக்காக அவர் தியாகம் பண்ணின நாட்களை நாம் நினைவு கூறுவோம். அப்பாவுக்காக எல்லாரும், பெரியவங்க சிறியவங்க அம்மாமார் எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படி தனித்தனியாக நாம் ஜெபிப்போம். ஜெபித்து முடித்து நாம் கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். எல்லாரும் ஜெபிங்க. அப்பா ஆண்டவரே, என் தகப்பனாரை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிங்க. சோதரம், எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, ஆசீர்வாதமான நாளுக்காக நன்றியுள்ள இருந்ததோடு நாங்கள் ஜெபிக்கிறோம், சோதரிக்கின்றோம். இந்த தகப்பனார் தினத்தை நாங்கள் கொண்டாடி மகிழும்படி எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்தீரே. சோதரம், கடந்த வருடத்தினுடைய தகப்பனார் தினத்திலிருந்து நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து வந்தீரே, உமக்கு சோதரம்ப்பா. சபையை ஆசீர்வதியும், சபையினுடைய மூப்பர்களை ஆசீர்வதியும், சபையில் அங்கமாயிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதியும், தனிப்பட்ட நபர்களை ஆசீர்வதியும், வயோதிபர்களை ஆசீர்வதியும், தனியா இருக்கிற ஆண்கள் பெண்களை ஆசீர்வதியும், புருஷனை இழந்த கைம்பெண்கள், மனைவி இல்லாத கணவன்மார், ஆண்டவரே, பிள்ளைகளை இழந்து தவிக்கிற பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். வெளியூர்களிலிருந்து எங்களுடைய கிராமத்துக்கு திருமணமாகி வந்து பெற்றோர்களை பிரிந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பாவோடு ஒரு சிறிய மனசாபம், ஒரு சின்ன பிரச்சனை நிமித்தமாய் என் தகப்பன் என்னிடத்துல பேசுவதில்லை, என் மகள் என்னிடத்துல பேசுவதில்லை என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உமக்கு சோதரம் ஒவ்வொருவரை கர்த்தர் கண்ணோக்கி பாரு. படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞான வரங்களை கொடும். இந்த தினத்தில் நீட் தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபையிலிருந்து நீட் தேர்வுக்காக சென்றிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, படித்து வேலைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை வேலை வாய்ப்புகளை கொடும். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியங்களை கொடும். புத்திர பாக்கியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு புத்திர பாக்கியங்களை கொடும். கர்ப்பமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த வாரத்திலே அன்பு மகள் பாலமுயிஷாவுக்கு, ஆண்டவரே, நவீனுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆண் குழந்தை வெளிநாட்டிலே கொடுத்து உமக்கு சோதரம் தகப்பனே. நன்றி ராஜா. இன்னும் கர்த்தா, வெளிநாடு செல்ல ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், எங்களை விட்டு வெளியூர்களிலே, வெளிநாடுகளிலே, வெளி மாநிலங்களிலே தனியாகவோ குடும்பமாகவோ படிப்பு நிமித்தமாக வேலை நிமித்தமாக தங்களுடைய சொந்த குடும்பங்களை விட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வாரத்தில் வெளியூர்களுக்கு பயணமாகிற பிள்ளைகள்,
ஆண்டவர் வெளியே நாடுகளில் எங்களுடைய கிராமத்துக்கு பயணப்பட்டு வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள், திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தங்களுடைய சொந்த உறவுகளை இழந்து அந்த நாட்களை நினைவுறுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ரட்சணசனி ஊழியங்களுக்காக, ஆண்டவரே சென்றிருக்கிற ஊழிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேசுகள், ஆண்டவர் இன்னும் பணப்பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், குடி பிரச்சனைகள், ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகள் உள்ள பிள்ளைகளுக்கு விடுதலை அற்புதங்களை கொடும். ஜனங்கள் செய்கிற எல்லா வகையான தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதியும். விவசாய தொழில்கள், அரசு துறை வேலைகள், பிரைவேட் நிறுவனங்களில் வேலை செய்யலாம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவர் தொழில்களை கர்த்தர் வர்த்திக்க செய்யும். ஆண்டவர் தேசத்தில் கொடுக்கிற மழைக்காக சோதரம். ஆண்டவரே மழை யாவருக்கு சாதகமா இருக்கும். விவசாய நிலங்கள் செழிக்க முடிக்கும். எங்கள் ஜனங்களுடைய நிலபலங்களை ஆசீர்வதியும். ஆடு மாடு கண்டு காலிகள் பயிர் பச்சைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இன்னும் கர்த்தாவே வீடு கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவையை சந்தித்து நல்ல முறையிலே அதை செய்து முடிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த தினத்தில் கலந்து கொண்ட எல்லா தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பன்மாருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வர இயலாத தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களின் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த தினத்திலே தேவனுடைய ஆலயத்திலே புதுமண தம்பதிகளாக வருகை தந்திருக்கிற ஆண்டவரே மேஃப்னிக்கரனுக்காக, அருண் ஜெயராஜுக்காக, முக்கியமாக அருண் ஜெயராஜனுடைய அன்பான தகப்பனார் மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெயா அம்மையாருக்காக ஜெபிக்கிறோம். தம்பிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே கோட்டூர் குணத்திலிருந்து வருகை தந்திருக்கிற ஆண்டவரே சுதரம் பிள்ளைகள் அமல்ராஜுக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஸ்டர் ராஜுவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் யார் யார் புதிதாக இந்த கொடுகையிலே வருகை தந்திருக்கிறார்களோ எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமா ஜெபிக்கிறோம். எல்லாரை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நடத்துவீராக. பொறுப்படும் ஆராதனை பொறுப்படுத்தி நடத்தின பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவ செய்தி அளித்த அன்பு மகனுக்காக நமக்கு சோதரம் தகப்பனே. இன்னும் கர்த்தாவை பாகப்படுத்த எல்லா பிள்ளைகளுக்காக சோதரம் தகப்பனே. எல்லா பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதியும். நாங்கள் ஜெபிக்க மறந்த பிள்ளைகள், ஜெபிப்போம் என்று சொல்லி வாக்கு சொன்ன பிள்ளைகள், ஜெபிக்க கடமைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷத்தை காணிக்க வைத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அடுத்த வருஷத்துல இதை போல இந்த ஆண்டவரே சோதரம் தகப்பன் தினத்தை நாங்கள் அனுசரிக்கிற பரியந்தம் இந்த கிருபை, இரக்கம், அன்பு, ஆசீர்வாதம் எங்களோடு தங்கி இருக்கட்டும். இயேசு ரட்சகர் மூலமாய் எல்லாவற்றையும் தாழ்மையோடு வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இப்பொழுது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகம் வழி நடத்துதலும் இப்பொழுதும் சதா காலமும் நம்மளோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.